31வது கத்திய பாகம். ரட்சோகண போஜனம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஏது இஹ வை புருஷாஹ புருஷமேதேன யஜந்தே யாஹா ச ஸ்த்ரியஹ நிரு பசூன் காதந்தி தாம்ஸ்ச தே பசவ இவ நிகதாஹ யமசதனே யாதயந்தஹ ரட்சோகணாஹ சௌனிகா இவ சுவதிதினா அவதாய அஸ்ருக் பிபந்தி நிருத்யந்தி ச காயந்தி ச க்ருஷ்யமானாஹ யதா இஹ புருஷாதாஹ யே திஹ வை புருஷாஹ புருஷமேதேன யஜந்தே யாஸ்ச ஸ்த்ரியோ நிருபசூன் காதந்தி தாம்ஸ்ச தே பசவ இவ நிகதா யமசதனே யாதயந்தோ ரட்சோகணாஹ சௌனிகா இவ சுவதிதினா அவதாய அஸ்ருக் பிபந்தி நிருத்யந்தி ச காயந்தி ச க்ருஷ்யமானா யதேஹ புருஷாதாஹ. மனுஷனை கொன்னு துர்தேவதைகளை பூஜிக்கிறவன் ரட்சோகண போஜனம் அப்படிங்கிற நரகத்துல பதிச்சு அவன் கொன்ன ரட்சோகணங்களாயிருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாம் அவனோடு ரத்தத்தை குடிச்சு அவளோட ஆயுதங்களால அவனோட சரீரத்தை குத்தி கீறி கொல்லவும் செய்யறது. ஏது இஹா இந்த பூமியில வை ஆகட்டும், இந்த பூமியில ஏதொரு புருஷாஹா மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களாக்குமோ புருஷமேதேனா, புருஷம் அப்படின்னா ஜீவாத்மா குடிகொள்ளற சரீரம், புருஷமேதேனா அப்படின்னா உயிரினங்களை கொன்னு யஜந்தே ஹோமிக்கிறா യാഹ ഏതൊരു സ്ത്രീയഹ സ്ത്രീയാകട്ടും നൃ മനുഷ്യനാകട്ടും സ്ത്രീയെ കൊന്നാലും ശരി മനുഷ്യനെ കൊന്നാലും പുരുഷനെ കൊന്നാലും ശരി പശുവൻ മൃഗങ്ങളെ கொன்னாலும் சரி காதந்தி அப்படி சாப்பிடுறவாளை தாம்ஸ்சா அப்படி இருக்கிறவா இருக்காளே அவளை தே அவளை பசவ இவ மிருகங்கள மாதிரி நிகதாக அவளை கொன்னு யமசதனே அந்த யமனோடு வசதியில கொடுமைப்படுத்துறா. ரட்சோகணாக ரட்சோகண போஜனம் அப்படிங்கிற நரகத்துல உயிரினங்களை கொന്നു குவிச்சு பலி கொடுத்துண்டு தேவதைகளை பூஜிக்கிறவன் அங்க போய் சேர்றான். அவன் ஜீவிச்சுருக்கிற காலகட்டங்களில பல உயிரினங்களையும் கொந்திருப்பான், நரபலி கொடுத்திருப்பான், மனுஷாலையே கொன்னு பலி கொடுத்திருப்பான், சின்ன குழந்தைகளை கொந்திருப்பான். அதே மாதிரி மிருகங்கள் ஆடு மாடு கோழி இப்படி இருக்கிற மிருகங்களை எல்லாம் கொன்னு தேவதைகளை பூஜிச்சிருப்பான். அப்படி செஞ்சவாளோடு விஷயமாக்க இங்க சொல்லப்படுறது. எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு, ஜீவன் அப்படிங்கிற சச்சைதன்யம் இருக்கு. தன்னால வந்த ஜீவன் தன்னால போகணும் சரீரத்தை விட்டு. ஆருக்கும் எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லறதுக்கான அதிகாரமில்லை. சௌனிகாக நன்னா துரோகிக்கிறவர்களான சொதிதினா இவ அப்படின்னாக்கா சுவதிதினா இவ நம்ம அடுத்தவாளை கொல்லறதுக்கு ட்ரைனிங் கிடைச்ச ஆராய்ச்சார்கள். ஒருத்தனை தூக்கி கொல்லணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போட்டானாக்கா, ஜட்ஜ்மெண்ட் வந்தானாக்கா அதுக்கான ட்ரைனிங் அந்த ஆராய்ச்சார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிற ஆராய்ச்சார்கள் அவளோட கையில இருக்கிற அடுத்தவாளை கொல்லறதுக்கான சொந்தம் ஆயுதத்தால அவளை நன்னா கொல்லறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுவதிதினா இவ
அவளோட கையில் இருக்கிற அந்த ஆராய்ச்சியாளர்கள் அவளோட கையில் இருக்கிற ஆயுதங்களால அந்த சிக்ஷிக்கப்படுறவாளை கொல்லறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யாதந்தகா கொடுமைப்படுத்திண்டு அவதாயா நன்னா அந்த யாதனா சரீரங்களை பிளர்ந்து விறக வெட்டி பிளர்ந்து கீறா மாதிரி பிளர்ந்து அஸ்ருக்கு அப்படின்னா ரத்தம், பிபந்தி அப்படின்னா குடிக்கிறான். இஹா இந்த பூமியில புருஷாதாக உயிரினங்களை கொன்னு தின்னறவாளாயிட்டு இருக்கிறவா எதா எப்படியாக்குமோ குஷியா இருக்கா, ஹிருஷ்யமானாகா சந்தோஷத்தோடு கூடிட்டு இருக்கா. அதே மாதிரி அவ நிருத்யந்தீஜா நடனமாடவும், காயந்தீஜா பாட்டு பாடவும் செய்யறா. யமலோகத்தில் இருக்கிற யமபடர்கள் ரொம்ப குஷியாயிட்டு இந்த யாதனா சரீரங்களை விறகு கீற மாதிரி கீறி வெட்டி கீறி பட்சிக்கிறா. அவளு ரத்தத்தை குடிக்கிறா. ரிட்சோகண போஜனம் அப்படிங்கிற நரகத்துல. 32வது கத்திய பாகம் சூலப்ரோதம் அப்படிங்கிற நரகத்தை வர்ணிக்கிறார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. ஏ தூ இஹவா அநாகசஹா அரண்யே கிராமேவா வைஸ்ரம்பகைஹி உபஸ்ருதான் உபவிஸ்ரம்பைய ஜிஜீவிஷூன் சூலசூத்ர ஆதிஷு प्रोदान क्रीडनगतया यादयन्ति ते अभि च प्रेत्य यमयातना सुशूल आदिषु प्रोदात्मनाः क्षुत्रिभ्यां च अभिहदाः कंगवड आदिभिः च इदः तदः तिक्मतुण्डैः अहन्यमानाः आत्मशमलं स्मरन्ति ये तिहवा अनागसो अरण्ये ग्रामे वा वैश्रम्भगैरुपसृतानुभविश्रम्भय्य जिजीविषून् शूलसूत्रादिषु प्रोदान् क्रीडनकतया यादयन्ति ते अभि च प्रेत्य यमयातना सुशूलादिषु प्रोदात्मन क्षुत्रिभ्यां च अभिहदाः कंगवड आदिभिः च इदः तदः तिक्मतुण्डैः अहन्यमानाः आत्मशमलं स्मरन्ति. காட்டிலியோ நாட்டிலியோ வாழற ரொம்ப ரொம்ப நல்ல குணம் இருக்கிற உயிரினங்களை கூடு வச்சு பிடிச்சு சூலத்தால குத்தி சரடால கெட்டி விளையாடுறதுக்கு உபயோகிக்கிறவன் அவன் இறந்து போனானாக்கா சூலப்ரோதம் அப்படிங்கிற நரகத்துல போய் விழுவன். அந்த சூலப்ரோதம் அப்படிங்கிற நரகத்துல கழுகு பருந்து இப்படி இருக்கிற துஷ்ட மிருகங்கள் இவனை துரோகிக்கும். ஏ ஆராக்குமோ ஏ தூ இஹா ஆராக்குமோ இந்த பூமியில வாழ்ந்துருக்கிறத ஆகட்டும் அநாகசஹா எந்த ஒரு பாபமும் செய்யாதவாள அரண்யேவா வனத்திலேயோ கிராமேவா கிராமத்திலேயோ வைஸ்ரம்பகைஹி பலதும் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி உபஸ்ருதான் பக்கத்துல வந்து சேர்ற உயிரினங்களை உபவிஸ்ரம்பைய பல உபாயங்களால நம்ப வச்சு ஜிஜீவிஷூன் இந்த பூமியில வாழறதுக்கு ஆசை இருக்கிற அந்த உயிரினங்களை சிங்கத்தை கூடு வச்சு பிடிக்கிறோம், ஆனைகளை குழி தோண்டி அதுல விழ வச்சு பிடிக்கிறோம், எலிகளை கூடு வச்சு பிடிக்கிறோம். இப்படி அவளை நம்ப வச்சு பிடிச்சு அவளை துரோகிக்கிறது.
அவளுக்கும் இந்த உலகத்துல வாழறதுக்கான அனுமதி உண்டு, பகவான் கொடுத்திருக்காரு அனுமதி. அவளுக்கு வாழறதுக்கான ஆசைகளும் உண்டு. எந்த ஒரு உயிரினங்களும் செத்து போனோம் அப்படின்னு நினைக்காது. அப்படி வாழறதுக்கு ஆசை இருக்கிற உயிரினங்களை அதாக்கும் இங்க ஜிஜீவிஷூன், நன்னா வாழறதுக்கு இந்த உலகத்துல ஆசை இருக்கிற உயிரினங்களை. சூலா, சூலம், சூத்ரா கயறு, அதானது சரடு, ஆதிஷு இப்படியெல்லாம் இருக்கிறதால சூலத்தால குத்தியும் கயறால கெட்டியும், புரோதான் எதிலியாதும் இந்த உயிரினங்களை கோத்து கட்டிட்டு, இந்த மீனெல்லாம் பிடிச்சானா மீனை ஒரு கயர்ல கோத்து கட்டுவா, அப்படி கோத்து கட்டிட்டு, யாதயந்தி கிரீடனகதையா விளையாட்டுக்காயிட்டு ஒரு பொழுதுபோக்குக்காயிட்டு உயிரினங்களை துரோகிக்கிறது ஆராக்குமோ? தே அப்படி இருக்கிறவா, அபீச்ச அப்படி இருக்கிறவா கூடியும், பிரேத்யா இறந்து போனதுக்கு அப்புறம், யமயாதனாசு ஜீவாத்மாவுக்கு யாதனா சரீரத்தை கொடுத்து யமபடர்கள் அவளை யமலோகத்தில் இருக்கிற நரகங்களுக்கு கொண்டு போயிட்டு, சூல ஆதிஷு நல்ல சூலத்தால, புரோதாத்மனஹா கோத்து கட்டிட்டு, சுது பசி, திருடுபியாம் தாகங்கள் இதனால எல்லாம், சுட்ருடுபியாம் ச பசி தாகங்களாலையும், அபிகதாக நன்னா துரோகிக்கப்பட்டு, கங்கம் கழுகு, வடா பருந்து, ஆதிபிகி இதனால எல்லாம், ச எல்லாமாலையும், ச அப்படிங்கிறது அண்ட் எல்லாத்தினாலேயும், இத்தஹா இங்கேயும், ததஹா அங்கேயும், திக்மதுண்டைகி ரொம்ப ஷார்ப்பான, திக்மம் ஜனன கொக்கு கொக்கால கொத்தி கீறிண்டு, அகன்யமானஹா நன்னாயிட்டு துரோகிக்கப்படுற மாதிரி, ஆத்மசமலம் சுபோதம் அப்படிங்கிறது, ஸ்மரந்தி அவனுக்கு உண்டாகும், அவனவன் செஞ்ச சமலம் ஜனன பாபம், ஆத்மசமலம் அப்படின்னா அவனவன் செஞ்ச பாபத்தை ஸ்மரந்தி அவன் நினைச்சு பார்ப்பேன், இனி நான் யாரையும் இந்த மாதிரி துரோகிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பச்சாத்தாபம் அவனுக்கு உண்டாகும். 33வது கத்திய பாகம் தந்தசூகம் அப்படிங்கிற நரகத்தை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். ஏ தூ இஹ வை பூதானி உத்வேஜயந்தி நரா உல்பண ஸ்வபாவாஹ யதா தந்தசூகாஹ தே அபி பிரேத்ய நரகே தந்தசூக ஆக்யே நிபதந்தி யத்ர நிருப தந்தசூகாஹ பஞ்சமுகாஹ சப்தமுகாஹ உபஸ்ருத்ய கிரசந்தி யதா விலேஷயான் ஏதிஹ வைபூதான்யுத்யேஜயந்தே நரா உல்பண ஸ்வபாவா யதா தந்தசூகாஸ்தேபி பிரேத்ய நரகே தந்தசூகாக்கே நிபதந்தி யத்ர நிருப தந்தசூகாஹ பஞ்சமுகாஹ சப்தமுகாஹ உபஸ்ருத்ய கிரசந்தி யதா விலேஷயான். சர்ப்பங்கள மாதிரி மனுஷாலேயும் உயிரினங்களையும் எப்பவும் துரோகிச்சு வாழ்ந்துருக்கிறவன், சர்ப்பங்களை எல்லா உயிரினங்களுக்கும் பயமாக்கும், அப்படி எல்லாரையும் எப்பவும் துரோகிச்சுண்டு வாழ்ந்துருக்கிறவன் மரிச்சு போனானாக்கா தந்தசூகம் அப்படிங்கிற நரகத்துல பதிச்சு 5 7 சிரசுகள் இருக்கிற சர்ப்பங்கள் எலிமாளத்துல இருக்கிற எலிய எப்படி முழுங்குமோ அதே மாதிரி அந்த சர்ப்பங்கள் இவனை முழுங்கிண்டே இருக்கும். நிருபா அப்படிங்கிறது பரீட்சித்து மகாராஜாவை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி கூப்பிடுறதாக்கும் நிருபா அப்படின்னு. ஏது இஹ வை ஆராக்குமோ இந்த பூமியில ஆகட்டும்,
அப்படி இல்லைனா து இஹவை ஆராக்குமோ இந்த பூமியில பூதானி உயிரினங்களை உத்வேஜயந்தி பயப்படுத்துறது ஏതൊരു നരാഹ മനുഷ്യ ശരീരത്തിൽ இருக்கிற ഉൽബണ സ്വഭാവാഹ கொடூர சுபாவத்தில் இருக்கிற ஜீவாத்மாவாக்குமோ யதா எப்படியாக்குமோ தந்தசூகாக சர்ப்பங்கள் அதே மாதிரி தே அவ அபி கூடியும் பிரேத்യ மனுഷ്യ ശരീരം ഉപേക്ഷിച്ചാனா നരകേ நரகத்தில் தந்தசூக ஆக்கியே தந்தசூகம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்தில் நிபதந்தி அவளோடு யாதனா சரீரம் போய் பதிக்கிறது. எத்ரா அந்த தந்தசூக நரகத்தில் தந்தசூகாக சர்ப்பங்கள் பஞ்சமுகாக 5 முகம் இருக்கிற சர்ப்பங்கள் சப்தமுகாக 7 முகம் இருக்கிற சர்ப்பங்கள் உபஸ்ருத்யா ஜீவாத்மா குடிகொள்ளற அந்த யாதனா சரீரத்தோடு பக்கத்துக்கு இந்த சர்ப்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு கிரசந்தி யதா பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த யாதனா சரீரத்தை இப்ப பிடிச்சு முழுங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுறது, எலிமாளத்தில் இருக்கிற எலிய சர்ப்பங்கள் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி மாளத்துக்குள்ள இருக்கிற எலிய பிடிக்கிறதுக்கு சர்ப்பங்கள் வந்து சேருமே அதே மாதிரி அந்த யாதனா சரீரத்தை இந்த சர்ப்பங்கள் 5 முகம் இருக்கிற சர்ப்பங்களும் 7 முகம் இருக்கிற சர்ப்பங்களும் அந்த சர்ப்பங்களோட வாய்க்குள்ள இந்த யாதனா சரீரத்தை முழுங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்து அந்த யாதனா சரீரத்தை முழுங்கின்னு இருக்கு. 34வது கத்திய பாகம் அவட நிரோதனம் அப்படிங்கிற நரகத்தை இங்க வர்ணிக்கிறார் ஸ்ரீ சுகபிரமர்ஷி. ஏ தூ இஹவா அந்தாவட குசூல குஹ ஆதிஷு பூதானி நிருந்தந்தி ததா அமுத்ர தேஷு ஏவ உபவேஷ்ய சகரேண வக்னினா தூமேன நிருந்தந்தி. ஏத்திஹவா அந்தாவட குசூல குஹாதிஷு பூதானி நிருந்தந்தி ததா அமுத்ர தேஷு ஏவ உபவேஷ்ய தேஷ்வேவோபவேஷ்ய சகரேன வன்னினா தூமேன நிருந்தந்தி. இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிற காலகட்டத்தில் உயிரினங்களை பொட்டக்கணத்திலையும் குஹகளிலையும் அதே மாதிரி ஜெயிலையும் போட்டு அடைக்கிறவன். மரணசேஷம் அவட நிரோதனம் அப்படிங்கிற நரகத்தில் பதிச்சு இந்த துரிதங்களை எல்லாம் அவனுக்கு அனுபவிக்க வேண்டி வருது. ஏது இஹவா இந்த பூமியில மனுஷனாயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போ அடுத்த வாழை இனி சொல்லுற மாதிரி துரோகிச்சா. அந்தாவடம் அப்படின்னா பொட்டக்கிணறு, அப்படி இல்லைன்னா குச்சாப்பூரு இருட்டு இருக்கிற குகை. அந்தம் அப்படின்னா இருட்டு, அவடம் அப்படின்னா பொந்து. பெரிய ஒரு குகைக்குள்ள லைட் ஒன்றும் இருக்காது, சூரிய பிரகாசம் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தண்ணி இல்லாத பொட்டக்கிணத்துக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்காது. அந்தாவடம் அப்படின்னாக்கா குச்சாப்பூரி இருட்டு இருக்கிற ஒரு துவாரம் அப்படின்னு அர்த்தம், மாளம் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா பொட்டக்கிணறு அப்படின்னு அர்த்தம். குசூலம் அப்படின்னா வாய் பக்கம் அகலம் இல்லாதக்கு, உள்ளுக்குள்ள விழுந்தானா வெளியில குதிச்சு சாடுறதுக்கு பറ്റാത്ത. நம்மளோட வீட்டுக்குள்ள எல்லாம் கூஜா இருக்கும். அந்த கூஜா பாத்திரம் அப்படிங்கிறது நடுவுல நல்ல அகலமா இருக்கும், மேல் பக்கம் வர வர அது அதனோட அகலம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அப்படி இருக்கிற பாத்திரங்களில் குகை, காராகிரகம் கரிங்கல்லால இருக்கிற குகை, ஆதிஷு இதுல எல்லாம்
நிருந்தந்தி உயிரினங்களை போட்டு அடைச்சு வச்சு அதுல ஒரு குஷி காணற மனுஷா. அடுத்தவாளை துரோகிக்கிற மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு அவ இறந்து போனதுக்கு அப்புறம் யமபடர்கள் யாதனா சரீரத்தை கொடுப்பா. அவ ததா பூமியில அடுத்தவாளை எப்படி துரோகிச்சாலோ அதே மாதிரி அமுத்ரே பரலோகத்துல இருக்கிற நரகத்திலையும் தேஷு அங்க இருக்கிற உயிரினங்களை ஏவ உபவேஷா நரகத்துல பிரவேசனப்படுத்தி அவ பூமியில உயிரினங்களை உபதிரவிச்சா மாதிரியே குகைகளுக்குள்ளேயும் மாளங்களுக்குள்ளேயும் ஜெயிலுக்குள்ளேயும் எல்லாம் போட்டு அடைச்சு சகரேன கரம்ன விஷம் சகரேனா அப்படின்னா விஷத்தோடு கூடின வன்னினா நெருப்போடு கூடிட்டு தூமேனா புகையோடு கூடிட்டு நிருந்தந்தி அவ அந்த யாதனா சரீரங்களை அந்த குகைக்குள்ள போட்டு அடைச்சு வைப்பா. அந்த குகைக்குள்ள விஷத்தோடு கூடின நெருப்பும் இருக்கும் புகையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நரகமாக்கும் அங்க இருக்கு. முப்பத்தஞ்சாவது கத்திய பாகம். யஹது இஹவா அதிதீன் அப்யாகதான் வா கிருஹபதிஹி அசக்ருத் உபகதமன்யுஹு திதச்சுஹு இவ பாபேன சச்சுஷா நிரீட்சதே தஸ்ய ச அபிநிதயே பாபதிருஷ்டேஹ அச்சினி வஜ்ரதுண்டா கிருத்ராஹ கங்க காக வட ஆதயஹ பிரசஹ்யஹ உருபலாத் உத்பாடயந்தி யஸ்திஹவா அதிதீன் அப்யாகதான் வா கிருஹபதி அசக்ருத் உபாகத மன்யோஹு திதச்சுரிவ பாபேன சச்சுஷா நிரீட்சதே தஸ்ய ச அபிநிதயே பாபதிருஷ்டேரச்சினி வஜ்ரதுண்டா கிருத்ராஹ கங்ககாகவட ஆதய பிரசஹ்யோரு பலாதுட்பாடயந்தே. வீட்டில் வந்து சேர்ற அதிதிகள்கிட்ட அபமரியாதையோடு கூடிட்டு நடக்கிறவன் பரியாவர்த்தம் அப்படிங்கிற நரகத்தில் பதிச்சு அவனோட கண்கள் பரிந்துகளும் கொக்குகளும் காக்ககளும் எல்லாம் கொத்தி வலிக்கும். அந்த நரகத்துல பரியாவர்த்தனம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இந்த கத்திய பாகத்துல வர்ணிக்கிறார். யஹாத்து இஹவா ஆராக்குமோ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல அதிதீன் அபியாகதான் வா அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வந்து சேர்றவாளேயோ அப்படி இல்லைன்னா இந்த பூமியில வாழறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பு தேவை அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வரவாளேயோ உபகதமன்யுஹு வந்து சேர்ந்த கோபத்தோடு கூடிட்டு திதச்சுஹு இவா சுட்டரிச்சு தகிப்பிக்கிற மாதிரி பார்க்கறான். ஏதொரு கிரகஸ்தனாக்குமோ பாபேன சச்சுஷா துஷ்டத்தரம் இருக்கிற கண்களால இவா வீட்டுக்கு வந்தது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கண்களால அவளை அசகிருது நல்லதல்லாத்த இஷ்டமில்லாத்த பாவத்துல நிரீட்சதே அதிதிகளையும் ஹெல்ப்பு கேட்டுண்டு வரவாளேயும் பார்த்துண்டு பாபதிருஷ்டேகே இஷ்டமல்லாதக்கி பார்த்துண்டு இருக்கிற தஸ்யா ச அவனோடும் அபி கூடியும் அப்படி இருக்கிறவனோடு கூடியும் அச்சினி ரெண்டு கண்கள் நிறைய இந்த பூமியிலேருந்து நரலோகத்துக்கு அவன் போய் சேர்றத வஜ்ர துண்டாக வஜ்ர மாதிரி இருக்கிற கொக்குகளால கிருத்ராக கழுகன் கங்கா பருந்து காகா காக்கை வடா கொக்கு இதெல்லாமும் இப்படி இருக்கிற ஷார்ப்பான கொக்குகள் இருக்கிற பறவைகள் எல்லாம் பிரசஹ்யா தாங்க முடியாதற்கும் வலியோடு கூடிட்டு உருபலாது ரொம்ப பலத்தோடு கூடிட்டு உட்பாடயந்தி நன்னா வலி வரா மாதிரி கொத்தி பறிக்கிறது. பரியாவர்த்தனம் அப்படிங்கிற நரகத்திலேயாக்கும்
இப்படி நிகழ்கிறது